ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து தனலக்ஷ்மி. திஸ் இஸ் தனா டெய்லி டைரிஸ். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா, நான் வந்து ஒரு மாம். எனக்கு வந்து ஒரு எல்கேஜி படிக்கிற ஒரு பையன் இருக்கான். ஸோ என்னோட டெய்லி கண்டென்ட் வந்து ஒரு டே இன் மை லைஃப், அதுக்கப்புறம் குக்கிங், ஷாப்பிங் சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி கண்டென்ட் போடுறாங்க பார்த்தீங்களா. அதில் நானும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். என்னோட வீடியோஸும் அது ரிலேட்டடாக தான் வரும். ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோ டைட்டில் வந்து ஸ்கூல் பரிதாபங்கள் அப்படின்னு தான் நான் வச்சிருக்கணும். ஏன்னா என்னோட பையன் ஸ்கூலில் வந்து நிறைய ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த டே அந்த டேன்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. லாஸ்ட் வீக் 2 ப்ராஜெக்ட் ஒரே டைமில் கொடுத்தாங்க. ஸோ அதோட வீடியோ கிளிப்ஸ் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் கிராஃப்ட்ஸ்லாம் செய்வீங்கன்னா உங்களுக்குமே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டே என்னென்னா பல்சஸ் டே. ஸோ அதுக்கு தான் நைட்டே வந்து நான் நிறைய சுண்டலெல்லாம் ஊற வச்சுட்டு இருக்கேன். இந்த வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பட்டாணி, ராஜ்மா, டபுள் பீன்ஸ், காராமணி இதெல்லாம் கொஞ்சமாக அவனுக்கு ஸ்நாக்ஸுக்காக அதை ஊற வச்சுட்டு, ஒரு பக்கம் பச்சை பயிர் வந்து நைட்டே ஊற போட்டுட்டு நான் தூங்க போயிட்டேன். நாளைக்கு என்ன பல்சஸ் டே, ரைஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இந்த சப்பாத்தி, பணியாரம் இதில் வந்து இந்த பல்சஸ் மிக்ஸ் பண்ணி எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்க சொன்னாங்க லஞ்சே. அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே இந்த ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த சுண்டலெல்லாம் ஊற வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம். பச்சை பயிர் வச்சு நம்ம வந்து பணியாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 3 கலர் பணியாரம் ட்ரை பண்ணியிருந்தேன். பச்சை பயிர் வச்சு க்ரீன் கலர் பணியாரம், அதுக்கப்புறம் நார்மலாக ஒயிட் மாவு இருக்கு பாருங்களா, அதில் வந்து வெள்ளை பணியாரம், அதுக்கப்புறம் கேரட் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆரஞ்சு கலர் பணியாரம், அதுதான் நான் பண்ண போகிறேன். நல்லாவே வந்துச்சு. ஆனால் ஸ்மைலி மூஞ்சி மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கு தொட்டுக்க மைசூர் டால் வச்சுருந்தேன், கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. செம்ம சாஃப்டாக இருந்தது பணியாரம். இதுலேயே நான் கேரட் மாங்காலாம் ஆட் பண்ணேன்னா இன்னும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் முக்கியமான ப்ராஜெக்ட். அதுதான் வந்து அனிமல்ஸ் அண்டர் ஹோம்ஸ், அனிமல் எக்ஸிபிஷன். எங்களோட டாபிக் வந்து அனிமல் அண்டர் ஷெல்டர்ஸ். ஸோ இதில் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல. நாங்கள் ஒரு வாரமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. இன்றைக்கி நாங்கள் விடிய பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வாங்குங்க நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா. இது வந்து வாங்காதீங்க. இது வந்து 10 ரூபா. அந்த கவரில் காமிச்சது 20 ரூபா. அதோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இது வந்து உடஞ்சி இருக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக இந்த இந்த ரப்பர் பேண்டில் கட்டி கொடுக்குறாங்க பாருங்க, இதுதான் வாங்கியிருந்தோம். இந்த வாட்டி தான் இதை ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. தெரியாமல் நாங்கள் வந்து அந்த பழையசே வந்து ஒரு 3 கட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் வேற ஒரு கடையில் இதை பார்த்துட்டு வாங்கியிருந்தோம். நீங்கள் கிராஃப்ட்லாம் பண்ணுறீங்கன்னா அது பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஆல்ரெடி கவுக்கு, அதுக்கப்புறம் குதிரைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபெவிக்விக், ஃபெவிகம் வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணாதீங்க. எங்களுக்கு நிறைய யூஸ் ஆச்சு. லாஸ்ட் டேக்கே ஒரு 10 பேக்கெட்டு 10 டப்பா வாங்கியிருந்தோம். எல்லாமே காலி ஆகிட்டே இருந்தது. அது இல்லாமல் அந்த பச கம் பாருங்க, அந்த க்ளூ பேக்கெட்ல இது சுத்தமாக வேஸ்ட், ஒட்டவே இல்லை அந்த தர்மாக்கோல்ல. இதெல்லாம் வாங்கி வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் இது வந்து கடையில் சொன்னாங்க. இது வந்து அந்த ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும். இது 50 ரூபா தான். ரொம்ப நிறைய இருந்துச்சு. நல்லா ஒட்டிக்குச்சு. ஒரே ஒரு ட்ராப் போட்டாலே செம்மையாக ஒட்டிக்குச்சு. இது நாங்கள் 2 பாட்டில் வாங்கியிருந்தாலே எங்களுக்கு வந்து தாராளமாக பற்றிருக்கோம். அது தெரியாமல் நாங்கள் வந்து ஃபெவிக்விக்கே 5 ரூபா, 10 ரூபா தான் எக்கச்சக்கமாக வாங்கிட்டோம். இது வந்து லயன் கேவ் சூப்பராக பண்ணியிருக்காரு பாருங்க. என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. அது வந்து ஒரு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கலர், இந்த நியூஸ் பேப்பரெல்லாம் வந்து கட் பண்ணி ரோல் பண்ணி அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சில ஐட்டம் காலி ஆயிடுச்சுன்னு திருப்பி ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு நடுராத்திரி வாங்கிட்டு வந்து திருப்பி ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். இது வந்து தர்மாக்கோல் இருக்கு. அது கீழே நாங்கள் அட்டை ஒட்டிட்டு அந்த தர்மாக்கோல் மேலே க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ அந்த கிராஸ் மாதிரி பார்க்குறதுக்கு பட் ஏன்னா நீங்கள் இவ்வளோ வந்து பண்ண தேவையில்ல. ஹார்ட்வேர் கடையில் வந்து அந்த ஒரு ரெடியாகவே இருக்குது ஒரு அட்டை. அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது கூட நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கலாம். கார்ட்போர்ட் சொன்னால் கொடுப்பாங்க போல இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் தெரியும். திருப்பியுமே வந்து பழைய கேலண்டர் எடுத்து ரோல் பண்ணி கொடுக்க சொன்னார். எதுக்குன்னு தெரியல. சரி நானும் என் பையன் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம். பானையும் பார்த்தீங்கன்னா 11 ஆக போகுது. அப்போ லைட் ப்ளூ பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. நேரம் போய் வாங்கவும் முடியாத டைம் 12 கிட்ட ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு ஒயிட் கலரும் டார்க் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணால் சூப்பராக கலர் வந்துடுச்சு. அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி ப்ரௌன் கலர் தேவைப்பட்டுச்சு. அப்பவும் அப்படி தான் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து செம்மையாக வந்து முட்டு வலி வந்துடுச்சு. தைரியத்தை தேய்ச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது பார்த்தாம இடுப்பு வலி வந்துச்சு. திருப்பி வேற உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. அவ்வளோ வேலை வாங்குச்சு இந்த ப்ராஜெக்ட். முடியல. டைம் எத்தனை சொல்லு. மூஞ்ச பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போகுது. இன்னும் ஆனால் நிறைய வேலை இருக்குது. நானுமே இதெல்லாம் பார்த்துட்டு அரை ஹவரில் முடிஞ்சிட்டேன். எல்லாம் ஒட்டியாச்சுன்னு பார்த்தோம். ஆனால் முடியவே இல்லை. அந்த கேலண்டர் பேப்பர் சுருட்டணும் பார்த்தீங்கன்னா, அதை தான் சைடில் சுற்றி வச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க பான் மாதிரி. இந்த ப்ராஜெக்டில் நிறைய வந்து என் பையனையும் வந்து நாங்கள் இன்வால்வ் பண்ணிப்போம். ஏன்னா ப்ராஜெக்டே அவனுக்கு தானே. ஸோ இந்த வாட்டி வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் பாரு சூப்பர்.
ஸோ கவுக்கு வந்து புல்லுலாம் அதுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி அதை ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு வந்து ஃபினிஷிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சைடெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து கட் பண்ணி ஒட்டுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்தது. நான் வந்து சும்மா ஃபோட்டோக்காக தான் அந்த கலர் கூட அடிக்கிறேன். நான் எந்த ஹெல்ப்புமே பண்ணல. எனக்கு இந்த கிராஃப்ட் எல்லாம் சுத்தமா வரவே வராது. 1:15 ஆனா இன்னும் இந்த வேலை முடியல. சின்னதும் தூங்கலை, பெருசும் தூங்கலை, நம்மளே தூங்க விட மாட்டேறாங்க. டைம் வந்து 2 மணி ஆக போகுது. எனக்கு பயங்கரமா தூக்கம் வந்து தூக்க வெறியில அப்படியே சுத்திக்கிட்டு கிடக்குறேன். என்னை தூங்க விட மாட்டேறாங்க. போதும்டா வச்சிட்டான்டா. இவர் இந்த தர்மாக்கோலை உடைக்கும் போது நான் பாருங்க எவ்வளோ ஜாலியாக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த குப்பை போகவே நாங்கள் வீட்டை விட்டு ஒரு 4 நாளாக நானும் பெருக்கிறேன். டிவி கீழே இருக்குது, சோஃபா கீழே இருக்குது, காற்றுல அது அங்கங்கே போய் ஒட்டிக்கிட்டு கிடக்குது. இங்கே பாருங்க இது காலையில் விடிஞ்சிச்சு. நான் போய் பாதியில் போய் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 மணிக்கு என் ஹஸ்பண்ட் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தார் போல இருக்கு. அப்போ இப்படி போட்டு வந்துட்டார். காலையில் வந்து பார்த்தா இது என்னடா வீட்டுக்குள்ளே குப்பை இருக்கா இல்லை குப்பைக்குள்ளே வீடு இருக்கான்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ தர்மாக்கோல் நான் 3-4 நாளாக பெருக்கிறேன். இன்னைக்கு நான் பெருக்கினா கூட கொஞ்சம் வரும் தர்மாக்கோல். அவ்வளோ இருக்குது வீட்டை சுற்றி. ஸோ ஃபைனலாக வந்து ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. எக்ஸிபிஷன் சாட்டர்டே தான் நடந்துச்சு. ஸோ இதுதான் என் பையனோட எக்ஸிபிஷன். பக்கத்தில் வந்து அவங்களுக்கு டெசர்ட் டீம் போல இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி ஸ்கூல்லேயே கொடுத்துருந்தாங்க. ஃபைன் மை பாடி, அதுக்கப்புறம் ஸ்டிக் மீ, அதுக்கப்புறமே வந்து ஃபைன் மை பேபி, இந்த மாதிரி நிறைய வந்து அனிமல்ஸ் ரிலேட்டடாக ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க பசங்க விளையாடுறதுக்கு. நிறைய பேர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எல்லா பேரண்ட்ஸுக்குமே பெண்டு நிமிர ப்ராஜெக்ட் வேலையை கொடுத்துட்டாங்க. இது வந்து பசங்க வந்து டிவி பார்க்காம நமக்கு கூட வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோதான். மொத்த ப்ராஜெக்ட்டை அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்கள டிவி பார்க்க விடாம நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணலாம். ஆனால் நமக்கு தாங்க செம்ம வேலை. செம்ம வேலையோ வேலை. எங்களோட ப்ராஜெக்ட் சூப்பராக இருந்துச்சு. டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. என் பையன் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு வந்து அது வேஸ்ட் ஆகாமல் சூப்பராக போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி ப்ராஜெக்ட் யார் பண்ணுவா, நீங்களா இல்லைன்னா பாப்பாவோட அப்பாவான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது கமெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ.